இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் சீனு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்கேன், நீ என்னடானா என்ன சைட் அடிச்சிட்டு இருக்க? தெரிஞ்சிருச்சா? நீ இந்த புடவையில எப்படி இருக்க தெரியுமா? அதுவும் நீ தண்ணி இறக்கிறத பாக்க அல்லது. நீ இப்படியே பேசிட்டு இருந்த நான் உன்னை தள்ளி விட்டுருவேன். மூச்சு வாங்க தண்ணி இறைச்சிட்டு இருக்க, ஹெல்ப் பண்ணலாம்ல? சரி சரி, கோவப்படாத. இப்போ உனக்கு தண்ணி இறைக்கணும், அவ்வளவுதானே? எதுக்கு இருக்கா இந்த சீனும்? இப்ப பாரு, இப்படி வாயேன், இப்படி. இழு, நல்லா இழுடா. என்ன கை எடுத்துட்ட? பின்ன ஏய் சீனு இருக்கும்போது நான் எதுக்கு இறக்கணும்? ஏய், ஒரு ஆளா இறக்க முடியாது, வந்து ஹெல்ப் பண்ணு வா. கதிர், நல்ல காஞ்ச சுள்ளியா பாத்து எடு. அதெல்லாம் நான் பார்த்து எடுக்கிறேன், நீ பார்த்து எடு. என்னாச்சு தனா? காட்டு. என்ன முத்த வைத்தியமா? வலி போயிடுச்சு இல்ல? டேய், நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம். வலி போயிடுச்சான்னு தானே கேட்டேன். கோயிலுக்கு வந்திருக்கோம், எனக்கு தெரியாது. போயிடுச்சு, நீ போய் சொல்லி எடு. அப்புறம் திரும்ப முள்ளு குத்துறான், கூப்பிடு. ஏன் திரும்ப திரும்ப எனக்கு என்ன முள்ளு குத்தணுமா? இல்ல, வைத்தியம் பண்ணலாம் தான். வைத்தியம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய். என்னாச்சு? ஏய் கதிர், கதிர் என்னாச்சு? முள்ளு குத்திருச்சு. எங்க காட்டு. ரத்தம் எதுவும் வரலையே. ஏன் ரத்தம் வந்தாதான் பாப்பியா? நான் குத்திருச்சுன்னு சொல்றேன்ல. போய் சொல்றியா? அப்படியாவது நான் கொடுத்தத திருப்பி கொடுப்பேன்னு பார்த்தா ஏமாத்திரியே. ஒழுங்கா சொல்லிய பொறுக்குடா. அங்க அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க, அங்க போய் பொங்கல் வைக்க வேண்டாமா? ஆமா ஆமா, லேட்டா போனா நம்மள பொங்கிடுவாங்க, தெரியுதுல்ல? ஏய் கதிரு, தனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோ எடுத்த வரைக்கும் போதும், சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, எடு எடு, வா வா வா, சீக்கிரம் வா. பொங்கல் வைக்கணும்ல, நேரமாச்சுல. வாங்க வாங்க. தனா சீக்கிரம் வா. தம்பி, பார்த்து போக வேண்டியது தானே? சொல்றல, அதையே நீ செஞ்சிருக்க வேண்டியதுதானே? என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசுற? இதானே எங்கேயோ பார்த்துட்டு வந்து என் மேல மோதுனதும் இல்லாம ஆணவமா பேசுற? அப்படிதான் பேசுவேன். இந்த பாரு, நான் பார்த்து வரல, சரி, நீ பார்த்து தானே வந்த. நீ ஏன் என் மேல மோதுன? மரியாதை கொடுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நீ மரியாதையை இப்படிதான் கேட்டு வாங்குவியா? அதெல்லாம் ஆளுங்களை பார்த்தா தானா வரணும். ஏய் பார், சாமி கும்பிட வந்த இடத்துல சண்டை வேண்டான்னு பாக்குறேன், அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய ரவுடியா நீ? பார்க்க ஏதோ சாமியார் மாதிரி அமைதியா இருக்க, ஏதோ தௌலத்தா பேசுற. என்னையா பண்ணுவ? ஏய் என்னடா? என்ன என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் அவ்வளவுதான். அண்ணா என்ன போயா? ஏய் இல்லடா, அவனா வந்து இடிச்சிட்டு சும்மா மரியாதை இல்லாம பேசுறான். என்னது, உங்களா மரியாதை இல்லாம பேசினானா? அவனை சும்மாவா விட்டீங்க? என்னன்னா நீங்க அவன? சிவா வேண்டாம், நம்ம கோயிலுக்கு காது குத்துற விசேஷத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல எதுக்கு சண்டை சச்சரவு? விடு போட்டும். ஆள் தெரியாம பேசலாம். அண்ணா, உங்களை யாருன்னு தெரிய வேண்டாம். ஆனா ஒருத்தரை பார்த்தாலே தெரியணும்ல அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு. அது கூட அவனுக்கு தெரியலனா அவனை சும்மாவே விடக்கூடாதுண்ணே. இல்ல இல்ல, கோவப்படாத. அதான் விடுன்னு சொல்றேன்ல. வா. அத்தை, பொங்கல் வச்சாச்சு, படையல் போட்டுடலாம்ல? அப்படியே இருக்கட்டும் ஜானகி. பொங்க பானை
அப்படியே அடுப்புல வச்சு நீ கற்பூர ஆரத்தி காட்டிடு. அதுக்கப்புறமா படையில போட்டுக்கலாம். சரிங்க அத்தை. கற்பூர ஆரத்தி காட்டிடு. மாயா அத கொஞ்சம் எடு. ஐயா ஆரம்பிச்சிடலாங்களா? தாராளமா ஆரம்பிச்சிடலாம். ஐயா முதல்ல தாய்மாமன் கையால பையனுக்கு மாலையை போட சொல்லுங்க. அப்புறம் அவர் மடியில உட்கார வச்சு மொட்டை அடிச்சே காது குத்திடலாம். சிவா, ஆரம்பிச்சிடலாம். ஐயா தாய்மாமனை வந்து முதல்ல மாலையை போட சொல்லுங்க. ஏய் உங்க அண்ணனை வர சொல்லு. அம்மா அண்ணன் எங்கம்மா? இங்க தாண்டி இருந்தான். எங்க போனான்னு தெரியல. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். இதெல்லாம் நம்ம தலை எழுத்து. என்னம்மா உன் அண்ணனை காணும்? அது இப்ப வந்துருவாரு மாமா. எங்க அண்ணன் தள்ளாடிட்டு வராரோ இல்ல தவழ்ந்துட்டு வராரோ, ஓ அவர் தான் என் பையனுக்கு தாய் மாமன். அவர் மடியில உட்கார வச்சுதான் என் பையனுக்கு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும். ஏய் உண்மையிலேயே கேக்குறேன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவ்வளவு பெரிய சபையில எப்படி ஒரு குடிகாரனை உட்கார வைக்க முடியும்? யார பாத்துறா குடியாரன? ஏப்பா குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லாம பின்ன குலசாமி நான் சொல்லுவாங்க? மாப்ள வார்த்தை வேற மாதிரி போதே பாருமா. என்ன பண்ணுவ? பின்ன நீ இருக்கிற நிலைமைக்கு வேற எப்படி பேசுவாங்களாம்? குடிகார பைய. அண்ணா இவங்கிட்ட எல்லாம் பேசி நேரத்தை கடத்த வேணாம் அண்ணா. கதிர பேசாம உட்கார சொல்லுங்கண்ணா. இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாண்ண. என்னங்க சும்மா கதிர் கதிர்னு சொல்லிட்டே இருக்கீங்க? அவன் என்ன என் அண்ணன் அளவுக்கு முறை செஞ்சுட்டானா என்ன? அவன் எடுத்துட்டு வந்தது ஒரு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன கடுக்கன், அவ்வளவுதான். 2 பவுனுமா, 2 பவுன் செயின் எடுத்து வந்திருக்கேன். அது மட்டுமா என் மருமவனுக்கு 1 பவுன்ல கடுக்கன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ என் மருமகன் குடிச்சிருந்தா முறை மாறிடுமா? யார் அந்த கதிர? யார் அவன்? ஏய் இங்க பாரா, என் மாப்பிளைய பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? அங்கஞ்சி புருஷன் வச்சிருப்பாங்கிறேன் மவனை இல்லனா என்ன பண்ணுவ? மவனை என்ன பண்ணுவ? பேசிட்டே போறான். என்ன பண்ற? டேய் நம்ம பொண்ணு வாழ்ற இடம்டா அது. கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இரு. பேசாம இருப்பா நீ.